जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். அத்வைதம் உள்ளிட்ட மதங்களின் சாராம்சம் தொடர்கிறது. ஆச்சாரியால் கொடுத்துள்ள விசேஷமான கொள்கைகளாக 3ஐ சொல்வார்கள். ஒன்று விவர்த்தவாதம், இன்னொன்று அத்தியாசம் என்பது. அசலாக சிருஷ்டி என்று ஒன்றில்லை, பரிணாமமும் இல்லை. பௌத்தர்கள் சொல்வது போல சத்திய ஆதாரமே இல்லாத பொய்த்தொடர் ஓட்டமும் இல்லை. சத்தியமான பிரம்மத்தின் மேலேயே பழுதையில் பாம்பு போல மாயை ஏற்றி வைத்திருக்கும் தோற்றமே இந்த ஜகத் என்பதுதான் அத்தியாசம். கரையே இல்லாத ஸ்பட்டிகலிங்கத்தின் மேலே பின்னால் இருக்கும் செம்பருத்தி பூவின் சிவப்பை ஏற்றி வைத்து அது சிவப்பாக தெரிவது அத்தியாசம், சூப்பர் இம்போசிஷன் என்கிறார்கள். ஆச்சாரியால் அனுகிரகித்த 3வது விசேஷ தத்துவம் சத்தியம் அசத்தியம் என்று 2 இருப்பது மட்டும் இல்லை, அஞ்ஞான தசையில் சத்தியம் மாதிரி இருந்து ஞான நிலையில் அசத்தியமாகிவிடும் ஒன்றும் உண்டு. அதற்கு பிரதிபாசிகம் என்று பெயர் என்பதாகும். மற்ற மதங்களுக்கும் அத்வைதத்திற்கும் உள்ள வித்தியாசங்களை சொன்னேன். வித்தியாசம் பார்க்காமல் அவற்றில் இருந்தும் ஆச்சாரியால் அநேகம் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். மீமாம்சகர்களின் கர்மாவில் இருந்து ஆரம்பித்து பௌத்தத்தில் ஜகத்தை அப்படியே அடித்து போடுவது வரை எல்லாவற்றுக்கும் ஆச்சாரியால் இடம் கொடுத்திருக்கிறார். பக்திக்கு நன்றாகவே நிறையவே இடம் வைத்திருக்கிறார். தத்துவ ஆராய்ச்சியில் நியாய வைசேஷிக சாங்கிய யோகங்களில் என்னவெல்லாம் பிரயோஜனப்படுமோ அவற்றை எடுத்துக்கொண்டு இருக்கிறார். பாட்ட மீமாம்சகர்களின் 6 பிரமாணங்களையே தான் தாமும் கை கொண்டிருக்கிறார். குறிப்பு: தெய்வத்தின் குரல் 2ஆம் பகுதி, நியாயம் யுக்தி சாஸ்திரம் என்ற உரையில் பிரமாணங்கள் என்னும் பிரிவு பார்க்க. சாங்கியத்தை பற்றி கீதா பாஷ்யத்தில் ஒரு இடத்தில் அந்த சாஸ்திரம் பரமார்த்தத்தில் நமக்கு வித்தியாசமாக போனாலும் திரிகுணங்களையும் அவற்றை கொண்டு போக்தாவாயிருக்கும் ஜீவனை பற்றியும் அது சொல்வது பிரமாணமே ஆகும் என்கிறார். குறிப்பு: கீதா பகுதி 18 ஸ்லோகம் 19. அவருடைய யோகதாராவளி பிரகரணத்தை பார்த்தால் அத்வைத லட்சியந்தான், ஆனாலும் அதற்கே பலவிதமான யோக சாதனைகளை எவ்வளவு டீப்பாக பிரயோஜனப்படுத்தி கொள்கிறார் என்று தெரியும். தமிழிலேயே கூட யோக சாஸ்திரமாக ஒரு சின்ன உலா அவர் பெயரில் இருக்கிறது. சங்கராச்சாரியார் உலா என்ற அந்த புஸ்தகம் மெட்ராஸ் மானுஸ்கிரிப்ட் லைப்ரரிக்காரர்கள் அச்சு போட்டு இருக்கிறார்கள். எம் மதமும் சம்மதம் என்பது ஆச்சாரிய சித்தாந்தத்திற்கே பொருந்தும். ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு நிலை வரை ஏற்றிவிடுவதற்கு சத்தியங்கள் இருக்கின்றன. அப்படி ஏறிப்போனால் கடைசியில் அத்வைத சாஸ்திரம் சிகரத்துக்கே ஏற்றி வைத்து விடும். அவரை போல தாம் கண்டனம் பண்ணிய சித்தாந்தங்களையே உபாயமாகவும் எடுத்துக்கொண்ட எவரும் இல்லை. அனுஷ்டானத்தில் தப்பு மதங்கள் இருக்கப்படாதென்று அவர் அயராமல் பாடுபட்டாலும் அறிவாராய்ச்சிக்கு எல்லா மத புஸ்தகங்களும் இருக்கத்தான் வேண்டும் என்று நினைத்தார் என்பதற்கு கதை சொல்வார்கள். ஜைனனான அமரசிம்ஹன் அவரிடம் தோற்று போன பின் தான் எழுதிய புஸ்தகங்களை எல்லாம் நெருப்பில் போட்டு கொண்டிருந்தானாம். இதை ஆச்சாரியால் கேள்விப்பட்டதும், அடடா, சிந்தனா சக்தியில் தோன்றுகிற எதுவுமே அறிவாளிகளுக்காக எக்காலமும் ரட்சிக்கப்பட வேண்டியதாயிற்றே, இவன் ஏன் ஜைன புஸ்தகங்களை கொளுத்தனும் என்று நினைத்தாராம். அவனை தடுப்பதற்காக ஓடினாராம். அதற்குள் அவன் ஒரு புஸ்தகம் தவிர பாக்கி எல்லாம் ஸ்வாகாவாக்கி விட்டானாம். கடைசியாக போட அவன் கையில் ஒரு புஸ்தகம் இருந்ததாம். ஆச்சாரியால்தான் அவன் கையை பிடித்து அதுவும் ஸ்வாகாவாகாமல் ரட்சித்து கொடுத்தாராம். அதுதான் நிகண்டுவான அமரகோசமாம். குறிப்பு: இக்கதை மேலும் விவரமாக தெய்வத்தின் குரல் முதற் பகுதியில் சுவாமி என்றால் குமாரசுவாமியே என்ற உரையில் காணலாம்.
அவர் நிராகரணம் பண்ணின 72 மதங்களில் பலவற்றுக்கு ஒரு புஸ்தகமும் இப்போது இல்லை. அவர் கண்டனம் பண்ணின பூர்வகால சூத்திர பாஷ்யங்கள் பிருத்விதவர் போன்றவர்கள் பண்ணினவை நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அவர்தான் அழித்துவிட்டார் என்று அர்த்தமில்லை. அந்த புஸ்தகங்களை எழுதினவர்கள் அல்லது அனுசரித்தவர்களே ஆச்சாரியாளின் சத்திய சித்தாந்தம் வந்த பிற்பாடு அவை இருக்க வேண்டாம் என்று அழித்துவிட்டார்கள் என்றுதான் அர்த்தம். அத்வைதம் மற்ற சித்தாந்தங்களுக்கும் இடம் கொடுப்பதால்தான் பரமாத்வைதிகளான வித்யாரண்ய சுவாமிகள், அப்பைய தீக்ஷிதர், வாச்சஸ்பதி மிச்ரர் போன்றவர்கள் மற்ற சித்தாந்தங்களை குறித்தும் புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மாற்று சித்தாந்தக்காரர்களிலும் ஒரு சித்தாந்த முத்திரையும் குத்திக்கொள்ளாத பொது கவிகளிலும் கூட மகா அனுபவிகளாக இருந்தவர்கள் ஒரு உயர்ந்த நிலையில் அத்வைத சத்தியங்களையே கொட்டி இருக்கிறார்கள். புத்தி பூர்வமாக மற்ற சித்தாந்திகள் அவ்வளவு பேரும் பிரதான சத்ருவாக தாக்குவதும் அத்வைதம்தான். அவர்களே அனுபவபூர்வமாக உச்சாணிக்கு போகும்போது தங்களை அறியாமலே பிரகடனம் பண்ணுவதும் அத்வைதம்தான். மத சித்தாந்திகள் கவிகள்தான் என்றில்லை. நவீன பௌத்திக விஞ்ஞானிகளில் கூட ரொம்ப பெரியவர்களாக உள்ள ஐன்ஸ்டீன், சர் ஜேம்ஸ் ஜீன்ஸ் போன்றவர்கள் அத்வைத பாஷையில்தான் பேசுகிறார்கள். பௌத்திக தாதுக்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று பேதமான வேறு வேறு வஸ்துக்கள் என்ற விஞ்ஞானம் இப்போது பழசாகிவிட்டது. புது சயின்ஸின் படி ஏகமான சக்தி ஒன்றின் விதவிதமான தோற்றம்தான் எல்லாமும். இந்த பௌத்திக பிரபஞ்சத்தில் எதுவும் தன்னில் தானாகவே சத்தியமாக இல்லாமல், ஆப்சல்யூட்டாக இல்லாமல், ஒன்றோடு ஒன்று சார்புப்படுத்தி பார்க்கும்போது சத்தியம் மாதிரி இருக்கும் ரிலேட்டிவ் ரியாலிட்டி உள்ளதுதான் என்று புது சயின்ஸ் சொல்வது ஆச்சாரியாளுடைய பிராதிபாசிக சத்திய கொள்கையின் ஒரு ரூபம்தான். இப்படி சகல மத சாரமாகவும் மதத்திற்கு விரோதமானது என்றே நினைக்கும் சயின்ஸுக்கும் கூட சாரமாகவும் உள்ள பூர்ண சித்தாந்தத்தை ஆச்சாரியால் அனுகிரகித்திருக்கிறார். எல்லா இடத்திற்கும் திக்விஜயம் பண்ணி அந்த சித்தாந்தத்தை வர்ஷித்து சாந்தமும் பிரேமையும் ஆனந்தமும் எங்கேயும் எல்லாரிடமும் நிறைந்திருக்கும்படி பண்ணினார். ஆச்சாரியால் என்றால் சாந்தம், பிரேமை, ஆனந்தம் என்றுதான் அர்த்தம். அந்த மூன்றையும் சேர்த்துத்தான் சம் என்பது. சம்கரர் செய்த சம். ஒற்றுமை என்பது அதுதான். ஒன்றாக போய்விடுவது ஒற்றுமை என்றால் சுவாமியோடு ஒன்றாய் விடுவது மட்டும் இல்லை, அதே சுவாமிதானே இத்தனையும் என்பதால் ஜீவ சமூகம் முழுதோடும் ஒன்றாய் விடுவதும் தான். ஒருமைப்பாடு ஒருமைப்பாடு என்று சொல்வதை இப்படி அத்வைத அடிப்படையால் நிஜமாக ஏற்படுத்தினார். எல்லோரும் பிரேமையில் சாந்தியில் ஒன்றாக போகவே ஆச்சாரியாள் அப்பப்போ அவர் விஷயமாக ஆராய்ச்சி என்று இறங்கி எந்த காலத்தில் பிறந்தார், எங்கெங்கே போனார், என்னென்ன பண்ணினாரா இல்லையா என்றெல்லாம் பார்ப்பதில் அபிப்பிராய பேதங்கள் புறப்படுவதை பார்க்கும்போது ஆச்சாரியாள் சமாதானத்துக்கே வந்தார். ஆராய்ச்சி என்று எதையாவது கிளப்பி அவர் விஷயமாகவே சர்ச்சை சண்டை என்று கிளப்பிவிட்டால் இதைவிட அபச்சாரம் இல்லை போலிருக்கே என்று கூட தோன்றுகிறது. தோன்றியதை சொல்லணும், ஆதலால் சொன்னேன். நாம் ஆராய்ச்சியால் கண்டுபிடிப்பதையெல்லாம் விட முக்கியம் அவர் பெயரில் நாம் அத்தனை பேரும் பிரேமையில் ஒற்றுமையாயிருப்பதுதான். அப்போதுதான் நாம் நிஜமான ஆச்சாரிய சிஷ்யர்கள். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.